ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். மார்க்கெட்டில் லைவ் அப்டேட் நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். ஏதாவது சேஞ்சஸ் இல்லை ஏதாவது டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். இந்த லைவ் அப்டேட் கொடுக்குறதுல ப்ளஸ் அதனுடைய லிங்க்கை என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல நம்ம இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸு, இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம போகலாம். ஸோ இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. என்னுடைய முந்தின வீடியோவில் நிஃப்டி 22,440க்கு மேலே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 22,440 பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஹை எது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 22,500 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் நம்ம அன்னைக்கு இன்டர்டேயில் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி உடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம். ஏன்னா முந்தின வீடியோவில் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் நாம் அதை கண்டுபிடிச்சோம். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். நிஃப்டியுடைய ஒரு மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்ச், அதாவது 22 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 22,425லேருந்து 430, 450 இந்த ரேஞ்ச் ஒரு மைனர் சப்போர்ட்டாக நிஃப்டி இன்னைக்கு இருக்க போகுது. ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னா இந்த ரேஞ்ச், அதாவது 22,500லேருந்து 550 இந்த ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இன்னைக்கு நிஃப்டி இருக்க போகுது. ஸோ நிஃப்டி இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் இதை பிரேக் பண்ணி இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாதான் நிஃப்டியுடைய இன்னும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதை பிரேக் பண்ணால் இன்னும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் இருக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு சப்போஸ் நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி, ஒரு செகண்ட், நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி, அதாவது இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,650லேருந்து 6,700 வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணலாம். அல்டிமேட் டார்கெட். ஸோ சப்போஸ் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு ரீடெஸ்ட் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நாம் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல அதாவது இது சப்போர்ட், முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, அதுக்கப்புறம் சப்போர்ட் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் நெக்லைன் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அந்த பேட்டர்னுடைய பாட்டம், அதை ஸ்டாப் லாஸை வச்சு டார்கெட் 1:1, 1:2 லெவல் நம்ம அந்த ரேஷியோவில் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். நிஃப்டி செல்லிங் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் நிஃப்டி எங்கே நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லைட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம்.
ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,300லேருந்து 350 அந்த ரேஞ்ச், அது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டி நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் போன வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி 48,050க்கு மேலே நான் வந்து பை சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரைடே வந்து 48,050 பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஹை வந்து 48,185 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நான் வந்து என்ன டார்கெட் கொடுத்தேன் அப்படின்னா 48,150 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கொடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 135 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இன்ட்ரடேயில் பேங்க் நிஃப்டியில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சது. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நிஃப்டியுடைய, அதாவது பேங்க் நிஃப்டியுடைய குரூஷியலான பாயிண்ட், ஏன்னா நாம் ஃப்ரைடே வந்து குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் அடிப்படையில் தான் நாம் சார்ட்டை ரெடி பண்ணோம். ஸோ இன்னைக்கு குரூஷியலான லெவல்ஸ் எது அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு மைனர் சப்போர்ட் இந்த லெவலில் இருக்குது. அதாவது அந்த 48,000லேருந்து 47,950 அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட்டாக இன்றைக்கி இருக்க போது. ரெசிஸ்டன்ஸுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னா 48,200லேருந்து 250 இந்த ரேஞ்ச், இது வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. பிகாஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃபால் வரும்போது ரீடெஸ்ட்டுக்காக இந்த லெவலில் வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் நிறைய தடவை நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி டச் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி கூட இந்த லெவல் நாம் ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பேங்க் நிஃப்டியை வந்து பை பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து சப்போஸ் இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,550லேருந்து 600 அந்த ரேஞ்ச் நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக பேங்க் நிஃப்டியில் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், டோன்ட் ரஷ் இன்டு இட். திருப்பியும் வந்து அந்த லெவலுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ சப்போர்ட்டாக மாறும். இந்த சப்போர்ட்டில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டிலோ இல்லை ஒரு பேட்டர்ன், அதாவது டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய பாட்டம் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லைன்னா கேண்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் கேண்டலுடைய ஹையும் லோவும் நீங்கள் மார்க் பண்ணி வைங்க. அந்த ஹை பிரேக் பண்ண உடனே பை பண்ணிங்க. குறிப்பாக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லைன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அந்த கேண்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ அந்த லெங்க்த்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், அந்த கேண்டலுடைய லெங்க்த்து, அதன் அடிப்படையில் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இந்த பேட்டர்னில் வந்து ரேஷியோ வந்து 1:1, 1:2 லெவல் ரேஷியோஸில் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து இன்கேஸ் சப்போஸ் கொஞ்சம் ஸ்லைட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நாம் பேங்க் நிஃப்டியை செல்லும் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,650லேருந்து 700 அந்த ரேஞ்ச் நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் நான் கொடுத்த இந்த லெவலில் இருந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா இமீடியட்டாக என்னுடைய டெலிகிராம் சேனலை நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், தயவுசெய்து ஜாயின் பண்ணும்படி நான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ நம்ம இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எம்சிஎக்ஸ். ஸோ எம்சிஎக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இது அக்யூமுலேஷன் நடக்குது. இன்கேஸ் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கோ நாளைக்கோ 2-3 நாளில் இது வந்து ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பை அபவ் 40.75, ஸ்டாப் லாஸ் 40.20, டார்கெட் வந்து 4100, 4155 அண்ட் 4240. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எல்ஐசி. ஸோ எல்ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் இங்கே மேட் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். பட் பிரேக் ஆகலை. இன்கேஸ் சப்போஸ் இன்றைக்கி திருப்பியும் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் ஆகி இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் இருக்குது, அதையும் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நம்ம வந்து இதை வந்து செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஸோ செல் பிலோ 637, ஸ்டாப் லாஸ் 650, டார்கெட் வந்து 630, 622 அண்ட் 610. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ப்ளே பண்ணிச்சு. ஸோ இன்றைக்கி இது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போது இது சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நாம் செல் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், முத்தூட் ஃபைனான்ஸ். ஸோ முத்தூட் ஃபைனான்ஸை வந்து நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஸோ முத்தூட் வந்து இது வந்து கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப் வந்து இது ஃபார்ம் ஆகுது. ஆல்ரெடி ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, திருப்பி இன்னொரு ஷோல்டரும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கேப் டவுனில் இருந்து ஒரு நல்ல புல் பேக் வந்திருக்கு. கைண்ட் ஆஃப் வி ஷேப்டு ரெக்கவரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணால் நாம் ஒரு நல்ல மூவ் முத்தூட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக பை பண்ணலாம். இன்கேஸ் இதுக்கு கீழே பிரேக் பண்ணால் நம்ம செல்லும் பண்ணலாம். ஸோ பை அபவ் 1717, ஸ்டாப் லாஸ் 1685, டார்கெட் 1725, 1738 அண்ட் 1755. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். அடுத்தது வந்து பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கில். அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. இன்றைக்கி பிஎஸ்சி வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணால் நம்ம தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 2825, ஸ்டாப் லாஸ் வந்து 2785, டார்கெட் 2850, 2900 அண்ட் 2960. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம், பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து கைண்ட் ஆஃப் டபுள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1360, ஸ்டாப் லாஸ் 1343, டார்கெட் வந்து 1370, 1383 அண்ட் 1400. இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணால் கீழேயும் வரலாம். ஸோ ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என் லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில்.
ஸோ இப்போ இன்னைக்கு கொடுத்து உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் அந்த 5 ஸ்டாக் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய முந்தின வீடியோவில் சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஒரு 3 ஸ்டாக் வந்து பை ஸ்டாப் லாஸ் பை அந்த பொசிஷனை ட்ரிகர் ஆகலை. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸு, கோட்ரேஜ் சிபி, அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டாக்கு வந்து பை லெவல் தாண்டல. பட் பை லெவல் தாண்டின ஒரு 3 ஸ்டாக் நாம் இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பயோகான் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எம்ஜிஎல். ஸோ எம்ஜிஎல்லில் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பை 1315க்கு மேலே நான் பை பண்ண சொன்னேன். ஸோ 1315 பிரேக் ஆன உடனே ஹை பார்த்தீங்கன்னா நல்ல அருமையாக இது போயிருந்தது. ஆல்மோஸ்ட் 1324 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து போயிருந்தது. ஸோ நம்மளுடைய முதல் டார்கெட்டு இது ஹிட் ஆகிருக்கு. அப்புறம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கூட நான் பை பண்ண சொன்னேன் இன்ட்ரேடேக்காக. ஸோ அந்த ஸ்டாக் வந்து எது வரைக்கும் போயிருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம். 2347க்கு மேலே பை பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட்டை நான் கொடுத்தேன். அன்றைக்கி ஹை வந்து 2386 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 39 பாயிண்ட்ஸ் நாம் இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட் டே வந்து, அதாவது சாட்டர்டேன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2394 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம அது கணக்கு சேர்க்க வேண்டாம், ஏன்னா நெக்ஸ்ட் டேனால. ஸோ அன்றைக்கி ஒரு 39 புள்ளிகள் கிடச்சிருக்கு. அப்புறம் லைவ் மார்க்கெட்டில் வந்து லால்பத் நான் கொடுத்துருந்தேன், லால்பத் லேப் பை பண்ண சொல்லி. ஸோ பிரேக் அவுட் ஆன உடனே 2540 பிரேக் அவுட் ஆன உடனே ஹை பார்த்தீங்க அப்படின்னா 2564 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 24 புள்ளிகள் நாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டர்லேருந்து வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு யூடியூப் மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உண்மையிலேயே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக எஜுகேஷனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஹிட் த லைக் பட்டன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மார்க்கெட்டில் எப்படி அட்வான்டேஜ் எடுக்க முடியுதோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அட்வான்டேஜ் எடுக்க வைங்க. ஃபைனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.